வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான, குயிக் அண்ட் ஈஸியான, அதே மாதிரி குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகக்கூடிய ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வெயிட் கெய்னிங்காக இந்த மாதிரி பேன்கேக் ரெசிபி யாருமே சொன்னது கிடையாது. உங்கள் குழந்தைங்க நட்ஸ் சாப்பிடல, இல்லை மற்ற பயிறு வகைகள், சிறுதானியங்கள் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, கொழு கொழுன்னு நல்லா வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேன்கேக் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பனானாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நான் ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சத்து மாவு எடுத்திருக்கேன். ஒரு வயசு ஆகிட்டாலே குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லைனா மன்னா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி சத்து மாவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க கொஞ்ச நாளைக்கு சத்து மாவு கஞ்சி குடிப்பாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க சீக்கிரமாகவே அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா கஞ்சியாக குடிக்க அவங்களுக்கு பிடிக்காது, ஃபுட்டெல்லாம் மென்று சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம். அதனால் நம்ம சத்து மாவில் இந்த மாதிரி வெரைட்டியாக செய்து கொடுக்கலாம். இப்போ சத்து மாவு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சத்து மாவு சேர்த்துருக்கேன், ஹெல்த் மிக்ஸ். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பனானா பியூரி, அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பனானாவும் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். சத்து மாவுலேயே நம்ம நிறைய தானியங்கள் போட்டு அரைச்சிருக்கோம். ஹோம்மேட் சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ துருவின தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, கால்சியம் அதிகம், நல்லா வெயிட் போடும். பனானாவும் நல்லா வெயிட் போடும். ப்ளஸ் இது எல்லாமே செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட நான் துருவின வெல்லம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நாட்டு சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சத்து மாவுலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறதால நம்மளுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அதுலேயே இருக்கும். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பீட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு இல்லைன்னா ஸ்பூனு எது வச்சு வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம குட்டி குட்டி பேன் கேக்காக ஊற்றுற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் மட்டும் உங்கள் குழந்தைக்கு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து கொடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சத்து மாவு எப்போவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். நம்ம தண்ணி சேர்க்க சேர்க்க அது கெட்டியாகிட்டே போகும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம குட்டி குட்டி பேன் கேக்காக ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆடணுன்னே இதில் பட்டர் இல்லைன்னா நெய் எதுனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு இப்போ குட்டி குட்டி பேன் கேக்காக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கலாம். இது பனானாவும் சேர்த்துருக்கிறதால நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பல்லே கம்மியாக இருந்தால் கூட அவங்க அந்த கம்ஸ்லேயே நல்லா சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம், அவ்வளோ ஹெல்த்தி. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்க வந்தோடனே டக்குன்னு என்ன செய்கிறது அப்படின்னு தெரிலனா கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் சத்து மாவு போட்டு இந்த மாதிரி டக்குன்னு பேன் கேக்காக செய்து கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், வீட்டிலையே செய்தாலும் சரி இல்லை மன்னா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு மன நிறைவாகவும் இருக்கும். இப்போ இதை பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்து வந்த உடனே இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மேலே நீங்கள் நெய் வேணால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்படுது அப்படின்னா ஃபைனலாக இது கூட ஹனி இருந்தது, தேன் இருந்தது அப்படின்னா மேலே லைட்டாக அப்ளை பண்ணி கூட கொடுக்கலாம். அது கூட ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். இப்போ நான் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட்டு அழகாக குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையோ டின்னருக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.